அதுக்கு என்ன இப்பவே ஒத்திக பார்த்துட்டா போச்சு. அண்ணா நீ பாடு, நான் மிருதங்கம் வாசிக்கிறேன். நிறுத்துறா. ஏன்னா நேரம் கிட்ட நேரத்துல வந்து ஊழையிடுற? வீடா என்ன? ஏன் மேல என்ன கோவப்படுற? நீ தானே 9 மணிக்கு வந்து ஊழையிட சொன்ன. ராமா ரிகர்சல் கூட்டு போறதுக்காக வந்தேன். ஓ மறந்தே போச்சு. நான் இன்னைக்கு வர முடியாது. வர முடியாதா? ஏண்டா? வர முடியாதுன்னா முடியாது புட்ட. ஏய் கண்ணா, நான் காலையில 6 மணில இருந்து பல்லு கூட தேய்க்காம தெரு தெருவா நாய் மாதிரி அலைஞ்சி மாறா 2 பொண்ணை பிடிச்சிட்டு வந்து நிறுத்தி இருக்கேன். நீ ரிகர்சலுக்கு வரலைன்னா என் தொழில வேற மாதிரி நினைச்சுவாங்க. அதுக்கு இல்லடா, எனக்கு டெல்லியில இருந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. யாரு? மினிஸ்டரா? என் மாமாவோட ஒய்ஃபோட அம்மா. மாமாவோட ஒய்ஃபோட அம்மா. அவ்வளவு சுத்தி ஏண்டா சொல்ற? மாமாவுக்கு மாமியார்னு சுருக்கமா சொல்ல. கிழவியா இருக்க போறாங்க. கிழவி கூட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் உனக்கு உங்க வீட்டுல 2 தாத்தா பாட்டி சின்னம்மா அம்மான்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல. ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்ட? அவங்க கிட்ட நான் தானே இங்கிலீஷ்ல பேச முடியும். ஓஹோ. ஏய் கண்ணா, நீ உங்க சின்ன தாத்தா கிட்ட சொல்லி இன்னைக்கு ரிகர்சலுக்கு போகணும், அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொன்னா அவர் ஏதாவது. சின்ன தாத்தாவா? எனக்கு ஒன்னே போவார். அவர்தான் சொல்லிருக்காரு, டே கண்ணா நீ எங்கேயும் போகாத, அவங்க கூட இரு, அவங்க நீ தான் பாத்துக்கணும். எவ்வளவு பெரிய பொறுப்பா படிச்சிருக்காரு. சரி பொடி வாங்கிட்டு வர சொன்னார்ல, வா போலாம். அதெல்லாம் முடியாது, கெஸ்ட் வந்திருக்காங்க. டேய் முடியாது, போடா. இதுல ஏதோ சம்திங் இருக்குடா. என்ன? புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட? டில்லி மாமா மாமியார். என்ன டெல்லி மாமா மாமியார்? என்ன கிழவியானாலும்